ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் டிரான்சியன்ட் அனலைசிஸ். ஸோ டிரான்சியன்ட்னா என்னன்னா, ஒரு சிஸ்டம்ல நம்ம ஏதாவது ஒரு இன்புட்ட இல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணா, அதோட ரெஸ்பான்ஸ் என்னது? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் இன்புட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்புட்டோட இத வந்து நம்ம மாத்துனோம்னா, அதோட ரிசல்ட் அந்த சைடு அவுட்புட் என்ன வருது அப்படின்னு படிக்கிறது தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம வந்து வோல்டேஜ் டைம் கிராஃப் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து லீனியரா மாறி இதுதான் டிரான்சியன்ட் ஸ்டேட். ஒரு பீக் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்டா மாறிடும். இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டு. இந்த இடம் தான் டிரான்சியன்ட். ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, டைம் t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டைம் ரெஸ்பான்ஸ் டென்ஸ் டு 0. t வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது டைம் வந்து 0 ஆயிரும். டைம் ரெஸ்பான்ஸ். இதே இது ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னா அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்படி கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கும். அடுத்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சிஸ்டம் போல்ஸ். ஸோ நம்ம போல்ஸ்னா என்ன, ஆர்டர்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டர், டைப்பு, போல்ஸு அது இருக்கு. அதுல வந்து போல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் டிரான்சியன்ட் இருக்கும். பட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து போல்ஸையும் டைப்பையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. இது வந்து நம்ம ஜென்ரலான கிராஃப். ஆக்சுவல் கிராஃப் என்னன்னா, ஒரு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இப்படிதான் ஒரு பீக்கை ரீச் பண்ணி அப்புறம் இப்படி இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணும். ஓகே. இந்த இடம் வந்து எம்பி. ஓகே. இதுல வந்து அலோவபிள் எரர். அது வந்து 2% இருக்கலாம், இல்லைன்னா 5% இருக்கலாம். இதுதான் வந்து டிஎஸ், இது டிபி பீக் டைம், இது டிஆர், இது டிடி. ஸோ இது ஜென்ரலாக 0.5 இருக்கும். ஓகே. இதுதான் கிராஃப். இதோட ஃபார்முலா எல்லாம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஈக்குவேஷன் என்னன்னா, சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். ஆர்டர்னா என்னது, பவர். எஸ்ஸோட பவர்ல இருக்கிறது. ஸோ ஒமேகா ஜென்ரல் டேர்ம் என்னன்னா, ஒமேகா என் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என்எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். இது ஜென்ரல் டேர்ம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம ஒமேகா என் ஸ்கொயர், ஜீட்டா அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. இந்த ஃபார்ம் இந்த இந்த ரெடியான ஃபார்ம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தா தான் நம்ம அந்த கொஸ்டின்ல இருந்து அப்படியே நம்ம எழுத முடியும். ஓகே. ஒமேகா என்ன என்னது அப்படின்னா, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஓகே. ஆசிலேஷனோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா டினா ஒமேகா என், அது வந்து டேம்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். அதோட ஃபார்முலா ஒமேகா என் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஜீட்டானா டேம்பிங் ரேஷியோ. ஓகே. ஸோ ஒமேகா டி வந்து ஒமேகா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஒமேகா என்னும் ஜீட்டாவும் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்ம ஜென்ரல் டேர்மை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ வந்து டிலே டைம் நம்ம அந்த கிராஃப்ல பார்த்தோம்ல, டிடி, டிஆர், டிபி, எம்பி இதெல்லாம் என்னங்கிறது தான் அதோட ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம். டிடினா டிலே டைம். டிலே டைம் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 0.7 ஜீட்டா பை ஒமேகா என். ரைஸ் டைம்னா என்னன்னா, டிஆர் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டா பை ஒமேகா டி, வேர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் பை ஜீட்டா or cos inverse of zeta. Peak time TP is equal to pi by omega d. So maximum peak overshoot என்னன்னா CT max minus C infinity into 100 by C infinity into 100. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். E பவர் மைனஸ் pi zeta by root of 1 minus zeta square into 100. இது இந்த ஈக்குவேஷன் தான் ஜெனரலாக யூஸ் பண்ணுவோம். செட்டிலிங் டைம் 2% ஆஃப் டாலரன்ஸ்னா TS வந்து 4T. இதே 5% ஆஃப் டாலரன்ஸ்னா TS வந்து 3T. where T is equal to 1 by zeta omega n. ஓகே. இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் சிக்னல்ஸையும் அதோட ஃபார்முலாவையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட் சிக்னல். ஸோ ஸ்டெப் இன்புட் சிக்னலுக்கு வந்து யூ ஆஃப் டி வந்து 1. ஸ்டெப் இன்புட்னாலே 1. ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி ஈக்குவல் டு 1 by s. யூனிட் ரேம்ப் சிக்னல் அதுக்கு வந்து ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு ரேம்ப்னா 6. யூனிட் ஸ்டெப் சிக்னல்னா u. ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி ஃபார் டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸ்டெப் இன்புட் வந்து இப்படி இருக்கும்.
இதில் வந்து ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி, வேர் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டி வந்து 1/s ஸ்கொயர். யூனிட் சிக்னலுக்கு வந்து 1/s, இது 1/s ஸ்கொயர், பேராபோலிக். ஸோ பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2 ஃபார் டி இஸ் கிரேட்டர் than or equal to 0. லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பி ஆஃப் டி வந்து 1/s கியூப். இப்போ யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் வேர் del of t is equal to 1. இங்கே வந்து t is equal to 0. அப்போ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் del of t வந்து 1 தான். இப்போ வந்து எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஜென்ரல் டேர்ம் வந்து c of s by r of s equal to 1/τs plus 1. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்புட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ c of t இது வந்து நம்ம வந்து ஆர் ஆஃப் எஸ் இங்கே கொண்டு வந்து அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்லாம் எடுத்தோம்னா வந்து எப்படி இந்த ஃபார்முலா வரும். சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ். இது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி ப்ராப்ளம்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக எரரோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இ ஆஃப் டி ஈக்குவல் டு இ ஆஃப் டியோட ஃபார்முலா என்னன்னா ஆர் ஆஃப் டி மைனஸ் சி ஆஃப் டி. சரியா? இப்போ ஸ்டெப் இன்புட்டுக்கு ஆர் ஆஃப் டி என்னது நம்மளுக்கு 1. சரியா? இது வந்து நம்ம வந்து அந்த இன்புட்டுக்கு ஏத்தாப்புல எழுதியிருக்கோம். நம்ம ஈக்குவேஷனில் இந்த இந்த இதுதான் அப்ளை பண்ணணும் 1. அப்போ ஆர் ஆஃப் டி வந்து 1 மைனஸ் இங்கே வந்து என்னது சி ஆஃப் டி இது. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இ பவர் மைனஸ் டி பை டவ். ஸோ எரரோட ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எஸ் ஈக்குவல் டு லிமிடேஷன் டி டென்ஸ் டு 0 இ ஆஃப் டி. அந்த இ ஆஃப் டியோட ஃபார்முலானே இ பவர் மைனஸ் டி பை டவ். ஸோ டி இருக்கிற இடத்துல 0 போட்டால் இ பவர் 0 1. ஸோ ரேம்ப் இன்புட்டில் சி ஆஃப் டி வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் டி மைனஸ் டவ் ப்ளஸ் டவ் இ பவர் டி பை டவ். இதில் இ ஆஃப் டி வந்து என்னது ஆர் ஆஃப் டி மைனஸ் சி ஆஃப் டி. ஸோ ஆர் ஆஃப் டி ஃபார் ரேம்ப் இன்புட் டி. அதுக்கப்புறம் சி ஆஃப் டியில் இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா இதை சால்வ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இது லிமிடேஷன் எரர் இ ஆஃப் எஸ்எஸ் ஈக்குவல் டு limitation t tends to 0 tau minus tau e power t by tau. அது வந்து இதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். இம்பல்ஸ் இன்புட்டுக்கு இதுதான் ஈக்குவேஷன். ஸோ ஆர் ஆஃப் டி வந்து என்னது 1 மைனஸ் இதை நம்ம அப்ளை பண்ணி இது வரும். லிமிடேஷன் இ ஆஃப் எஸ் வந்து லிமிடேஷன் டி டென்ஸ் டு 0 1 மைனஸ் இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து 0 அப்ளை பண்ணால் 1 வரும். சரியா? செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஜீட்டா ஈக்குவல் டு 0னா அன்டேம்ப்டு சிஸ்டம், ஜீட்டா லெஸ் தேன் 1னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். சரியா? அதில் வந்து S1 S2 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகாவாக இருக்கும். இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும். ஜீட்டா ஈக்குவல் டு 1னா கிரிட்டிக்கலி டேம்ப்ட். இங்கே வந்து S1 அண்ட் S2 வந்து ரியல் ஈக்குவல் நெகட்டிவாக இருக்கும். கிரேட்டர் தேன் 1னா ஓவர் டேம்ப்டு, வேர் S1 அண்ட் S2 ஆர் ரியல் அன்ஈக்குவல் நெகட்டிவ். ஓகே, இப்போ ஒவ்வொரு டேம்ப்டு சிஸ்டத்தோட ஈக்குவேஷன் என்னன்னா அன்டேம்ப்டுக்கு வந்து சி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஒமேகா என் ஆஃப் டி. அதோட அன்டேம்ப்டு ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். அண்டர் டேம்ப்டு சி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் ஜீட்டா ஒமேகா என் டி பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர், வேர் சைன் ஒமேகா டிடி பிளஸ் டீட்டா. டீட்டா என்னதுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் பை ஜீட்டா. கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம்ல சி ஆஃப் டி என்னதுன்னா 1 மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டி இ பவர் மைனஸ் ஒமேகா என் டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஒமேகா என் டி. இது வந்து ஈக்குவேஷன். இப்படி இதுதான் அதோட கிராஃபஸ். அண்ட் கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு. ஓவர் டேம்ப்டுக்கு சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒமேகா என் பை 2 ரூட் ஆஃப் ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 இ பவர் S1 t by S1 minus e power minus S2 t by S2. இதுதான் ஓவர் டேம்ப்டு சிஸ்டத்தோட கிராஃப். ஸோ இது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அன்டேம்ப்டு அண்டர் டேம்ப்டு அதுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சின்னதாக ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஷின் ஆன்சரில்.
இதுல ஒன் வேர்ட்ஸ்ல நம்மளுக்கு கேட்கலாம். மோஸ்ட்லி இது வந்து அப்ளிகேஷன விட ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கலாம். இந்த மாரி டைரக்ட்டா. இது ரொம்ப ஃபார்முலா அப்ளிகேஷன்ல வராது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆ இது ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு இந்த மாரி இதெல்லாம் டெரிவேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இப்படி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காகவும் இத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்.